ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த முட்டை மிட்டாயோட டீட்டெயில் ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி வீடியோ போட இவ்வளோ லேட் ஆனதுக்கு உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய சாரி. இப்போது டிலே பண்ணாமல் ரெசிபி பார்த்துடலாம். இன்றைக்கி நம்ம 1/2 கிலோ முட்டை மிட்டாய் செய்ய போகிறோம். அதுக்கு 1 லிட்டர் பாலை நல்லா காய்ச்சி பால்கோவாவாக ஆக்க போகிறோம். ஒருவேளை நீங்கள் பால்கோவா கடையிலேருந்து வாங்க போகிறீங்கன்னா 200 கிராம் அன்ஸ்வீட்டட் பால்கோவா வாங்கிக்கோங்க. இதுக்கு முட்டையோட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு பிஞ்ச் குங்குமப்பூவில் சூடான பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 200 கிராம் பால்கோவாக்கு 125 கிராம் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ண பால்கோவாவில் சர்க்கரை, குங்குமப்பூ, ஒரு 3 ஏலக்காவை பவுட்ரு பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை கரையிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பால்கோவா மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு இதை கொஞ்ச நேரம் ஆற விடணும். கை பொறுக்கிற சூடு வரும்போது நம்ம முட்டையை சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த பால்கோவா மிக்ஸ் ரொம்பவும் ஆறிடக்கூடாது. 1/2 கிலோ முட்டை மிட்டாய்க்கு 3 முட்டை கரெக்டாக இருக்கும். எல்லா முட்டையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணாமல் ஒரு முட்டையாக போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும். லாஸ்ட்டாக 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா நம்மளோட முட்டை மிட்டாய் மிக்ஸ் ரெடி. இப்போது ஒரு அலுமினியம் டின்னில் எல்லா சைடும் நெய் தடவி நம்ம ரெடி பண்ண மிக்ஸை இந்த டின்னில் ஊற்றிக்கலாம். நீங்கள் இந்த மிக்ஸ் ரெடி பண்ணும்போதே உங்கள் ஓவனை ஒரு 10 மினிட்ஸ்க்கு 130 டிகிரி செல்சியஸில் கன்வென்ஷன் மோடில் ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. சேம் 130 டிகிரி செல்சியஸ் கன்வென்ஷன் மோடில் எனக்கு 30 மினிட்ஸ் ஆச்சு இது குக் ஆகிறதுக்கு. ஒரு மிஷினும் டைம் மாறும். உங்கள் ஓவனை பொறுத்து நீங்கள் அதை செக் பண்ணி குக் பண்ணிக்கோங்க. இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு கட் பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டியதுதான். இந்த முட்டை மிட்டாயோட டெக்ஸ்சர் அண்ட் டேஸ்ட் ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மெஷர்மெண்ட்டோட இப்போ நம்ம பண்ண மெத்தட்லேயே ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.